Hi, this is Vivek. Welcome to my channel. Today நம்ம வந்து ஃபிக்மாவில் ஒரு புது அப்டேட் நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஃபிக்மா மோஷன். ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். எல்லா டிசைனர்ஸுக்கும் தெரியும், நம்ம வந்து ஒரு மோஷன் அனிமேஷன்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு ப்ளகின்ஸ் ஆர் தேர்ட் பார்ட்டி ஆர் ஒரு சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து நம்மளோட பேஜில் ஜிஃப் ஆர் சம்திங் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒர்க் பண்ணி நம்ம டிசைன்ஸ்குள்ளேயே இந்த அனிமேஷன்ஸ் கொண்டு வரணுன்றதுக்காக ஃபிக்மா வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஃபிக்மாவோட அஃபிஷியல் பிளாக் பேஜில் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், இதை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது. நான் ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 ஃப்ரேம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒன்று ஆட்டோ லேயர், ஒன்று நார்மல் ஃப்ரேம்ஸ். ஆட்டோ லேயர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆட்டோ லேயரில் இப்போ நம்ம டிஃபால்ட்டாக இருக்கிற அனிமேஷன்ஸ் எப்படி வந்து அடாப்ட் ஆகி ஒர்க் ஆகுது டைம்லைனில் அப்படின்றது வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் அனிமேட்டட் ஃப்ரேம்ஸ்குள்ளே வந்து நம்ம மேனுவலாக நம்மளாக எப்படி க்ரியேட் பண்ணலாம் ஒரு அனிமேஷன்ஸ் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணியிருப்போமோ அதே மாதிரி இங்கே எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நான் 2 இதாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபிக்மாவில் வந்துட்டு இந்த ஃபீச்சர் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே பாட்டமில் ட்ரான்னு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும், அந்த மெனுவுக்கு பக்கத்தில் டிசைன்ஸ்னு ஒரு ஃபீச்சர் இருக்கும், அது பக்கத்தில் மோஷன்னு ஒரு ஃபீச்சர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைம்லைன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டைம்லைனில் உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு ப்ளே பட்டன், கீ ஃப்ரேம்ஸ், செகண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் ரொம்ப மினிமலாக ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். அவதார் இமேஜை வந்து நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ரைட் சைடில் அனிமேஷன்ற பட்டனை எனேபிள் பண்ணி அந்த பொசிஷனை சூஸ் பண்ணுறேன். ட்ராப் டவுன் சூஸ் பண்ணால் அதில் வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டிஃபால்ட்டாக வந்து பொசிஷன் இருக்குது. இந்த கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பாருங்கள் என்னென்ன கொடுத்துருங்க பாருங்கள், பொசிஷன், ஸ்கேல், ரொட்டேஷன், சைஸ், ஒப்பாசிட்டி, பாத் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து பொசிஷன் சூஸ் பண்ணி ஸ்லைடுன்றது டிஃபால்ட்டாக கொடுக்குறேன். இப்போ ப்ளே பண்ணுறேன். ப்ளே யார் டேப் கொடுத்தீங்கன்னா அது வந்து ப்ளே ஆகும். ஸ்மூத் அனிமேஷன்ஸ் வந்து நமக்கு வந்துடுச்சு. இப்போது செகண்ட் வந்து நான் டைட்டிலில் வந்து கிளிக் பண்ணுறேன். சேம் அகெயின் அனிமேஷன்ஸை கிளிக் பண்ணி பொசிஷனில் ஸ்கேல் கொடுக்குறேன். 120% வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணி 150% கொடுக்குறேன். இப்போது நம்ம வந்து அனிமேஷனை செக் பண்ணலாம். சூப்பர். இப்போ வந்து நமக்கு வந்து அனிமேஷன்ஸ் வந்து கிளியராக வருது. அடுத்தது வந்து நம்ம வந்து உங்களுக்கு தோணலாம், இப்போது இந்த அனிமேஷன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து எடிட் பண்ண முடியாதா, சேஞ்ச் பண்ண முடியாதா அப்படின்றது உங்களுக்கு தோணலாம். நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்மளோட பொசிஷன்ஸை மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டைட்டிலோட பொசிஷன்ஸை மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்துட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அதோட இன்ஃபோவை வந்து நம்ம அனிமேட் கொடுக்கலாம். இந்த டைம் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், ரொட்டேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொட்டேஷனில் இந்த ஆப்ஷன்ஸில் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. கிளாக், டைரெக்ஷன், அமௌண்ட்டு, டிலே, டூரேஷன் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே நார்மலாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதை பற்றி கிளியராக எல்லா டீட்டெயிலும் வேணும்னா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு இந்த டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் எது கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு அந்த அனிமேஷன்ஸ் வந்து கிளியராக வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ நான் இப்போ வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த அனிமேஷன்ஸ் வந்து லோட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தெரியும் உங்கள் டைம்லைனில் அந்த அனிமேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து மேனுவலாக பண்ண போகிறோம். சேம் ஃப்ரேமோட இதை நான் சூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு அவதார் இமேஜஸை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த அனிமேஷன்ஸ் வந்து எனக்கு கஸ்டமைஸ்டாக நான் பண்ண போகிறேன். இப்போது நான் அந்த அவதார் இமேஜை பாட்டமுக்கு மூவ் பண்ணி அதை வந்து நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி அனிமேஷன்ஸில் நம்ம பண்ண போகிறோம். சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். சிம்பிளாக இருக்குன்றதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் ஸ்கேல் வந்து நான் சூஸ் பண்ணி 0 கொடுத்துட்டு டைம்லைன் வந்து நான் செட் பண்ணுறேன். கீ ஃப்ரேம்ஸை ஆட் பண்ணுறேன். இப்போது வந்து 100 கொடுக்குறேன். 100 கொடுத்ததுக்கப்புறம் அதோட அனிமேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணும்போது தெரியும், ஓகேங்களா. இது ஓகே. இப்போ வந்து நான் பொசிஷன் ஆட் பண்ணணும். பொசிஷன் ஆட் பண்ணும்போது மறுபடியும் அகெயின் அந்த அவதார் இமேஜில் பொசிஷனை வந்து கீ ஃப்ரேம் வந்து எனேபிள் பண்ண போகிறேன். ஸோ எனேபிள் பண்ணிவிட்டு அந்த பொசிஷனை மூவ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியரான அந்த அனிமேஷன்ஸ் வந்து ஆட் ஆயிரும். பெர்ஃபெக்ட். இப்போது நம்ம வந்து க்ரியேட் பண்ண அந்த கஸ்டம் அனிமேஷன்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சூப்பர். இப்போது நம்ம வந்து டைட்டில் அனிமேஷன்ஸ்க்கு போகலாம்.
ஸோ இப்போ நான் அந்த டைட்டில் அனிமேஷன்ஸில் வந்து நான் ஸ்லைடின் வந்து யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு மூவ் ஆகி வர மாதிரி நான் வந்து பிளான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் வந்து பொசிஷனில் வந்து கீ ஃப்ரேமை ஆட் பண்ணிவிட்டு மூவ் பண்ண போகிறேன். ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து நான் எந்த சைட்லேருந்து வரணும் அப்படின்றதுக்காக நான் ஆட் பண்ணி அந்த 600 கீ ஃப்ரேமில் அதை ஆட் பண்ணுற மாதிரி நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போது அந்த அனிமேஷன்ஸ் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட்டு டேப் ஆர் ப்ளே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆகும். இதில் வந்து உங்களோட மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரேம் வந்து மூவ் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த அனிமேஷன்ஸ் வந்து ஸ்மூத்தாக எந்த லேயருக்கு அப்புறம் அந்த லேயர் வரணுன்றதுக்காக நம்ம வந்து இதை கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு நம்ம அனிமேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம வந்து எப்படினாலும் கொடுத்துக்கலாம். இதில் வந்து நான் ஒரு ரொட்டேஷன்ற கீ ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்ணுறேன். சிம்பிள் தான், இது காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் சும்மா உங்களுக்கு தெரியுன்றதுக்காக இடையில ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். சூப்பர். ஸோ நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக நமக்கு தேவையான அனிமேஷன்ஸை வந்து நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்ஃபோவை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 3 கார்டுன்னு வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது எனக்கு வந்துட்டு இந்த 3 கார்டு வந்து ஒன்றா இருக்கணும், 1 by 1 வந்து ஷோ ஆகணும். 1லேருந்து 1 வந்து வர மாதிரி வரணும். இதுக்காக நான் வந்துட்டு மோஷனில் இருந்து டிசைனுக்கு நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ மூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே லுக்கில் வந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து ஃப்ரேம்ஸை வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறேன். இப்போது நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கார்டு வந்து சூஸ் பண்ணி பொசிஷன் வந்து மூவ் பண்ண போகிறேன். டன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கார்டோட அனிமேஷன்ஸை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போது நான் வந்து அடுத்த கார்டை வந்து நம்ம மூவ் பண்ணி செக் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து அது ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதில் வந்து உங்களோட கஸ்டமைஸ் தான், நீங்கள் எப்படினாலும் மூவ் பண்ணி கொண்டு வரலாம். இதில் வந்துட்டு நீங்கள் வந்து பட்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டே வந்து விசிபிளாக இருக்கக்கூடாதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரேமை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இதில் வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து அந்த ஃப்ரேமில் வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பட் உங்களுக்கு அந்த பெர்ஃபெக்டாக பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம அனிமேட் பண்ணலாம். ஸோ இந்த பட்டன்ஸ் எல்லாமே நான் ஆட்டோலேட்டில் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட்டோலேட் பற்றி தெரியல, சிம்பிளிஃபைடாக பண்ணணுன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கும் தனியாக ஒரு சிம்பிளிஃபையாக உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். அது ஸோ நம்ம இப்போ பட்டனை வந்து அனிமேட் பண்ணலாம். பட்டன் வந்து எனக்கு வந்து பாட்டம்லேருந்து டாப்புக்கு வரணும். ஸோ இப்போ நான் வந்து கிளிப் கண்டென்ட் கொடுத்துக்கிறேன். கிளிப் கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா ஹிடன் ஆயிரும், அந்த ஃப்ரேம்குள்ளே தான் இருக்கும். இப்போ நான் வந்து பொசிஷன் மூவ் பண்ணி அதை வந்து மேலே கொண்டு வரேன். உங்களுக்கு அந்த இதில் பார்த்து தெரியும். இப்போ நான் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி அந்த அனிமேஷன் ஆட் பண்ணியிருக்கேன். பெர்ஃபெக்ட். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் பட்டனை நான் மூவ் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி, பட் வந்து நம்ம டைம் லைன் வந்து நமக்கு எந்த மாதிரி பொசிஷனில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து 1200 ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி பாட்டம்லேருந்து ஸ்லைட் ஆகிற மாதிரி, ஸ்லைடின் வர மாதிரி நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் வந்து கொஞ்சம் லைட்டாக பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 1 by 1 வர மாதிரி கொடுத்துருக்கேன். லைட் ஸ்மால் சேஞ்சஸ் தான் அது. உங்களுக்கு வேணும்னா நம்ம எந்த மாதிரி வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, பெர்ஃபெக்ட். இதில் வந்து உங்களுக்கு பட்டன்ஸ் எல்லாமே வந்து 1 by 1 தான் ஷோ ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அனிமேஷன்ஸை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம மேனுவலாக வந்து டிசைன்ஸை வந்து கீ ஃப்ரேம்ஸில் நமக்கு தேவையான மாதிரி எந்த ஃப்ரேம்னாலும் சரி, எந்த பேஜஸ்னாலும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். முன்னெல்லாம் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு இதுவுமே நம்ம வந்து ப்ரோட்டோடைப்பில் அதை ஆட் பண்ணி அதை வந்து நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ அனிமேஷன்ஸில் மோஷன்ஸில் நம்ம நினைக்கிறது எல்லாமே பண்ணணும் போது நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ப்ளகின்ஸு, ஃபிக்மாலே நிறைய ப்ளகின்ஸ்
டிசைன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே யூஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம். இப்போ இது எல்லாமே நமக்கு வந்தது வந்து பெரிய யூஸ்ஃபுல் தான். ஸோ டிசைனர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இதில் ரன் ஆகுமா, ப்ரிவியூவில் வருமா அப்படின்றது உங்களுக்கு டவுட்டாக இருக்கலாம். ப்ரிவியூ நான் செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்காக. ஸோ ப்ரிவியூ வந்து லோட் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், நமக்கு ப்ரிவியூலையுமே வந்து நல்லா கிளியராக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நமக்கு வந்துட்டு நம்ம இப்போ ஒர்க் பண்ணுறது வந்து ரியல் டைமாக ஒர்க் ஆகும். ப்ளஸ் வந்து இது வந்து லூப்பில் இருக்குது. ஸோ நம்ம லூப்பில் இல்லை வேண்டாம்னா நம்ம அதையுமே வந்து ஓவர் கம் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கலாம், இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இதில் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா MP4, ஸ்டாட்டிக் இருக்குது, அனிமேட்டட் இருக்குது. அனிமேட்டடில் நமக்கு வந்து 4 ஃபார்மேட் இருக்குது. ஸோ அதே மாதிரி சைஸு, குவாலிட்டி, ஃப்ரேம் ரேட் எல்லாமே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் ஃப்ரேம்ஸ் அப்படின்ற கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிரும். ஸோ வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு தேவையான மாதிரி இந்த வீடியோஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். MP4, GIF, நமக்கு SVG எந்த மாதிரி ஃபார்மேட்டில் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து ப்ளகின்ஸில் வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம அனிமேஷன் பண்ணி அதுக்கப்புறம் GIF எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே லோட் பண்ணி இல்லை வீடியோ அந்த மாதிரி ஆட் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரிவியூ பார்ப்போம். இதில் வந்து நமக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த மோஷன் ஃபிக்மா மோஷன்லேயே இந்த டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இப்போ ப்ரிவியூ பார்க்கலாம். இந்த ப்ரிவியூ வந்து வந்துருச்சு. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ நம்ம மேனுவலாக பண்ணதும் நம்ம ஃப்ரேம் வச்சு நம்ம ஒர்க் பண்ணதும் உங்களுக்கு கிளியராக வந்து தெரிஞ்சிருக்கும். இது வந்து சாம்பிள் தான். உங்களுக்கு வந்து இதை பற்றி டீட்டெயில்டாக பண்ணணும், ப்ராஜெக்ட்ஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்து கிளியராக நான் வந்து பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கொலீக்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.